கடவுள்கிட்ட வேண்டாங்களாம் எனக்கு நரகம் வேணும்ட்டு. நரகம் வேணும்னு வேண்டவரை பார்த்து கடவுள் வந்து கேட்டாராம், ஏமா நீ உன் மகனை நல்லா காப்பாத்துன, உலகத்துல யாரும் செய்யாத ஒரு புண்ணியத்தை நீ செஞ்ச, உன் மகன் ஒரு அயோக்கியன், உன் மகன் ஒரு திருடன், இப்படி இந்த மகனை கூட பார்த்த உனக்கு சொர்க்கத்தை கேட்காம ஏமா நரகத்தை கேட்டேன்னு கேட்கும் போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், எனக்கு தெரியும் அவன் அயோக்கியன்னு, அவனுக்கு நரகம் தான் கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியும், என் மகன் அங்க தனியா இருந்துருவான்றதுக்காக தான் நானும் நரகத்தை கேட்டேன்னு சொன்னாங்க அவங்க அம்மா. தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குதுன்னு சொன்னார் நபிகள் நாயகம். ஆனா அந்த தாயே நான் நரகத்துக்கு போறேன் என் மகனுக்காக என்று சொன்னாள் என்றால் அவள் அல்லவோ தாய். நல்ல மனசு இருந்தா நரகத்துல கூட நிம்மதியா வாழ முடியும். இந்த காசு இருந்தா சொர்க்கத்துல கூட இன்கம் டாக்ஸுக்கு பயப்படணும்யா. அங்கேயும் உண்டா? அங்கேயும் உண்டு. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலையில அடுத்த குடும்பத்தையும் சொல்லணும், என் குடும்பத்தை சொல்றேன். காலையில பஸ்ல வந்து இங்க வர்றதுக்கு வரும்போது பேருந்துல எல்லாரும் உட்கார்ந்து இருந்தோம் சார். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு வயசான முதியவர் நின்னுகிட்டு இருந்தாரு. யாருமே இடம் கொடுக்கல. அங்க படிச்சவங்க இருந்தாங்க, பணக்காரங்க இருந்தாங்க. எங்க அம்மா பார்த்தோன்னே சொன்னாங்க, இந்த ஆள் நின்னுகிட்டு இருக்காரு, பார்க்க பாவமா இருக்கு, கால் நடுங்குது பாரு, நீ எங்க படிச்சிருக்க, இரு நான் எந்திக்கிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அந்த தாத்தாவை உட்கார வச்சாரு. அவர் என்ன பார்த்தாரு, எங்க அம்மாவை பார்த்தாரு. அது யாரு அப்படின்னாங்க. எங்க அம்மா அப்படின்னு. அப்ப நம்ம பேத்தி நீ அப்படின்னாரு. ஒரு வினாடியில் அவங்க மகளாகிறாங்க, இவங்க பேத்தி ஆகிறாங்க. கணியன் பூங்குண்டனார் சொன்னாரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், அது பணத்துக்கு கிடையாது, கல்விக்கு கிடையாது, நல்ல மனசு இருக்க பேதான். எங்கேயோ ராமநாதபுரத்துல பிறந்த அவருக்கு ராஜபாளையத்துல பிறந்த நான் பேத்தியானே சார். ஒண்ணு இல்ல, இந்த குயவன் சக்கரத்தை 14 முறை சுற்றுகின்ற பொழுது களிமண் பானையாகிறது. ஆனால் இறைவன் எத்தனை முறை இந்த உலகத்தை சுத்தினாலும் மனுஷன் ஏன் இன்னும் களிமண்ணாகவே இருக்கிறான்னு கேட்டாங்கண்ணா. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. களிமண் பானையாக மாறுகிறது குயவர் 14 முறை சுற்றினால். ஆனா இறைவன் பூமியை எத்தனையோ முறை சுத்தி பார்க்கிறாரு, நம்ம களிமண்ணா மாறிக்கிட்டு இருக்கோம். என்ன ஆச்சரியம். அதுக்கெல்லாம் காரணம் பணமும் படிப்பும் தான் சார். ஒண்ணு இல்ல, ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க, படிச்சவங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லிடுவாங்க. ஆனா வேலை கிடைக்காது. ஏன்னா அவனுக்கு முன்னாடியே 7 லட்சம் கொடுத்து ஒருத்தன் அந்த வேலையை வாங்கிட்டு போயிருவான். அன்னைக்கங்க அந்த படிச்சவனும் நிம்மதியா தூங்க மாட்டான். ஏன்னா அவன் படிப்புக்கு ஏத்த வேலை இல்லன்னு. அந்த பணம் படிச்சவன் நிம்மதியா தூங்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் நான் படிக்கல, அங்க போய் என்னத்தை கிழிக்க போறேன்னு தெரியல, எனக்கு வேலையை கொடுத்துட்டானே, அவனும் நிம்மதியா தூங்க மாட்டான். இல்ல அதுக்கு மட்டும் இல்ல, இந்த 7 லட்சத்தை எப்படி சம்பாதிக்க போறோம்னு தூங்க மாட்டான். திரும்பி அங்க கொடுத்தது வாங்கணும்ல. ஆனா இந்த மனப்படசவன் நிம்மதியா தூங்குவான். மண்ணெண்ண தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் எவனுக்கு வேலை கிடைச்சா எனக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் நண்பர்களுக்கு ட்ரீட் வச்சுட்டு போறான். பாத்தியா சார், என் நல்ல மனசுக்காரன். மெத்த படிச்சவங்க என்ன நிம்மதியா இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம் எழுதுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம் நல்லா படிக்கிறவன் பாருங்களேன், அம்பி விக்கிற மாதிரி உட்காந்துருப்பான். இந்த பணக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்நியன் விக்கிற மாதிரி உட்காந்துருப்பான். நல்ல மனசுக்காரங்க மட்டும்தான் சார் ரெமோ விக்கிற மாதிரி கூலா எக்ஸாம் எழுதுவாங்க. எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது இந்த நல்லா படிக்கிறவன் இருக்கான்ல 97 மார்க் வாங்கிடுவான். அவன் வாங்கிட்டு 3 மார்க் வந்தா சென்டம் வாங்கிடுவேனே, 3 மார்க் வந்தா சென்டம் வாங்கிடுவேனே, ஐயோ என் 500 மார்க் போடுன்னு சொல்லி புலம்பி வாத்தியார கரைச்சு ஊத்துவான். அவர் நல்லாவே இருக்க மாட்டாருன்னு. ஆனா 60 மார்க்க வாங்கிக்கிட்டு என்னையையும் பாஸ் ஆக்குன அந்த கடவுளுக்கு நன்றின்னு சொல்ற வாழ்த்து மடல் எழுதுற மாணவனோட நல்ல மனசுதான் சார் என்னைக்கு முன்னாடி நின்றுருக்கு. பிறக்கும் போதல்ல கொடுக்கும் போதுதான் ஒருவன் மனிதனாகிறான் என்று கூறி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றவங்க நல்ல மனம் படைச்சவங்க தான் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.